ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த பேக் கிளிப் சீலர்ஸோட கம்பேரிசன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் உள்ள ப்ராடக்ட்ஸ். அதே சமயத்தில் டாப் செல்லிங்லேயும் உள்ள ப்ராடக்ட்டு. இது 3த்துல எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்குற கிராசரி கவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் கவர்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்று ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை பாலித்தீன் கவர்ஸ் வந்து போட்டு முடிச்சு போட்டு வைப்போம். அதுக்கு இந்த பேக் கிளிப் சீலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் இந்த கிளிப்ஸோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இனோவரா பேக் சீலரை பற்றி பார்த்துடலாம். டோட்டலாக வந்து 6 பீசஸ் வந்து வருது. 3 டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே போல் 3 டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ்லேயும் வந்து வருது. அடுத்தது இந்த டோசா அண்ட் ஐக்கியா பிராண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஐக்கியானை வந்து பார்க்கும்போது லார்ஜு, ஸ்மாலு அப்படின்ட்டு 2 சைஸில் தான் வந்து இருக்கும். மொத்தம் 4 கலர்ஸில் வந்து வருது. லார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 8 பீசஸும், ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 5 பீசஸும் வந்து வரும். டோட்டலாக 26 பீசஸ் வந்து வருது. இந்த டோசா பேக் கிளிப் சீலரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வருது. 6 கலர்ஸில் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 18 பீசஸ் வந்து வருது. மினிமம் வந்து 3 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம், அதனால தான் இவ்வளோ பீசஸ் வந்து இருக்குது. இந்த ஐக்கியா பேக் கிளிப் சீலரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிராண்டிங்ன்றது ரைட் சைடில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த டோசா கிளிப் சீலரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, பிளைனாக தான் வந்து வருது. இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது டோசாவாக இருக்கட்டும், இந்த ஐக்கியாவாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து தருது. அதே போல் இந்த கிளிப் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், எந்தவித டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ஒரே ஒரு மைனர் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐக்கியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வரும். இந்த டோசா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பென் ஷேப் ஆகிருக்கு. அதுவே இந்த இனோவரா வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. மெஷர்மெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது இந்த இனோவரோட லார்ஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் வந்து வருது. அதுவே மீடியம் சைஸ்னு வந்து பார்க்கும்போது 9 இன்ச்சஸ் வந்து வருது. இந்த ஸ்மால் சைஸ்னு வந்து பார்க்கும்போது 7 இன்ச்சஸ் வந்து வருது. 2 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். இந்த ஐக்கியா அண்ட் டோசாவோட லார்ஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து வரும். இந்த டோசாவோட மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து வருது. இந்த டோசா அண்ட் ஐக்கியாவோட ஸ்மால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.2 இன்ச்சஸ் வந்து வருது. இந்த டோசா, இனோவேரா, ஐக்கியா பேக் கிளிப் சீலர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து எடுத்துக்கிறோம். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராசரி பேக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேக்கெட்டும் இருக்குது லீக்கேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக. அதே போல் ஸ்நாக்ஸ் கவரும் வந்து வச்சுருக்கோம். இது ரொம்பவே மெலிசாக இருக்கிறதுனால இதுக்கு எந்த அளவுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இந்த டோசாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து இருக்குது. இந்த சின்ன பேக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னது சூட் ஆகலை, மீடியம் சைஸும் வந்து சூட் ஆகலை, பெரிய சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகுது. இப்போ வந்து லாக் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஈஸியாக தான் வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து மேலே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ கீழே கொட்டுதான் அப்படின்னு செக் பண்ணும்போது எதுவும் வந்து கொட்டலை. ஆனால் அந்த லாக்கை வந்து நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா வெளியே வந்து வருது நழுவிட்டு. அது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு மைனஸாக தான் வந்து அமையுது. அடுத்து இந்த ஆயில் பேக்கெட்டை சீல் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டோசா கிளிப் சீலரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சீல் பண்ணுறோம். இப்போ வந்து சீல் பண்ணியாச்சு. இப்போ தலைகீழாக சாய்ச்சி பார்ப்போம் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் லீக்கேஜ்ன்றது எதுவுமே வந்து இல்லை. அதனால் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லாக் போட்டு விட்டுட்டு நாங்கள் நைட்டை வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து லீக்கேஜ் ஆனதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகுது அப்படின்றது இங்கே கிளியராக பார்க்க முடியுது. இந்த லார்ஜ் சைஸ் பேக் சீலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கவர்ஸுமே வந்து சீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அதுதான் லென்த் வந்து ப்ராப்பராக இருந்தது. இந்த மீடியம் சைஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால இது மாதிரி கவர்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்குது. அதே போல் நம்ம கீழே சாய்ச்சி பார்த்தாலும் எதுவும் வந்து கொட்டவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாக்கெட்டை நம்ம இந்த இனோவேரா பேக் சீலரை வந்து யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லீக்கேஜ் எதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து எப்படி சீல் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சென்டராக இருக்கிற எல்லோ கலர் நீடில் மாதிரி இருக்கிறத கீழே பார்த்தா மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த கவரை வந்து இது மாதிரி மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு போயிட்டு இப்போது பாருங்கள், ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு போயிட்டு இப்படி ஜஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளிட்டோன்னா வந்து போதும். அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஈஸி தான். இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி தள்ளணும் அப்படின்னா சருன்னு வந்து போயிடும். லீக்கேஜ்னு வந்து பார்க்கும்போது எந்தவித லீக்கேஜுமே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இது மாதிரி சீல் பண்ணிட்டு கீழே படுக்க போட்டு வச்சுருந்தோம். அப்பயும் எந்தவித லீக்கேஜுமே இல்லை. அதனால் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இது மாதிரி நிறைய கவர்ஸும் வந்து போட்டு ட்ரை பண்ணிட்டோம். செம்ம யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இது மாதிரி மெல்லிசான கவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம். நிறைய அட்டெம்ப்ட் வந்து எடுத்துக்கணும் இதை வந்து போடுறதுக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இதுதான் கடைசி சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்டு. இருந்தாலும் அந்த பேக்கை வந்து சீல் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து சீல் பண்ணியிருக்கு. நம்ம யூசுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண கவர்ஸை இது மாதிரி ரப்பர் பேண்டு இல்லைனா பாலித்தீன் கவர்ஸ் போட்டு முடிச்சு போட்டு வைப்போம்.
அதுக்கு இந்த பேக் கிளிப் சீலர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் எது பெஸ்ட் அப்படின்றத பின்னாடி வந்து பேசலாம். இப்போ இந்த ஐக்கியா பிராண்டை யூஸ் பண்ணியும் நிறைய வந்து நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸையும் வந்து கிளிப் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஸாவாக இருக்கட்டும், ஐக்கியாவாக இருக்கட்டும் எந்தவித டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பர் கவர் வந்து நாங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு. இதுக்கு இண்டிவிஜுவலாக ரிவ்யூவும் வந்து போட்டிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சேமியாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் கவர்ஸ் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாவு பாக்கெட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவேரா பேக் சீலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஏர் டைட் லாக் வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல் இந்த டோஸாவாக இருக்கட்டும், ஐக்கியாவாக இருக்கட்டும் இந்த லார்ஜ் சைஸ் கிளிப்பு பேக் சீலரை யூஸ் பண்ணி தான் நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டுக்கும் சீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் ஓப்பன் பண்ண பிஸ்கெட் கவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் கவர்ஸ் வச்சு நம்மளால் வந்து லாக் போட முடியாது. அதுக்கப்புறம் 2 கவர்ஸையும் ஒன்றா வச்சு இந்த இனோவேரா பேக் சீலரை யூஸ் பண்ணி சீல் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அது ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால 2 கவர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து நுழைக்க முடியல. அதனால தான் நமக்கு ஏர் டைட் லாக் வந்து கிடைக்குது. லாக் பண்ணும்போது அந்த லாக் பண்ணுற இடத்துல வந்து கவர் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இதை வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவேரா பேக் சீலர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கும் சேர்த்து காலையிலேயே வந்து குக் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து நம்ம பொரிச்சு வைக்கிறோம் அப்படின்னா காலையிலேயே இது மாதிரி கவரில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவேரா பேக் சீலர் வந்து செம்ம ஆப்ஷனாகவே இருக்குது. ஏர் டைட் லாக் கிடைக்கிறதுனால அப்பளம்லாம் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. இந்த ஜிப்பர் கவரை ஓப்பன் பண்ண கிராசரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சப்போஸ் மாவு பாக்கெட்லாம் உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி தெரியாமல் சாய்க்கிறோம் அப்படின்னா அந்த ஜிப்பர் கவர் உள்ளே மாவு கொட்டுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த கிளிப் சீலர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏர் லாக் டைட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன கவர் தான் வந்து எடுத்துக்கணும். நிறைய டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாத்துலேயும் ஒரு ஓட்டையாக இருந்தது, லீக்கேஜ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் கடைசியாக இந்த சட்னி கவரை வந்து யூஸ் பண்ணி லீக்கேஜ் ப்ரூஃப் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி கவர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் மூணுத்துக்குமே வந்து கரெக்டான சைஸில் இருந்தது. இப்போ இந்த டோஸா பேக் சீலர் யூஸ் பண்ணி கிளிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அப்படின்றது இருக்குது. அடுத்தது இந்த ஐக்கியா கிளிப் சீலரை வந்து சீல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இதில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே போலயே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது போல் அந்த டோஸாவை விட இது வந்து லீக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலையுமே நிறைய தண்ணி ஊற்றுது. அடுத்தது இந்த இனோவேரா பேக் சீலரை யூஸ் பண்ணி சீல் வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு. இதில் தண்ணி ஊற்றாது அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தா மாதிரி தண்ணி வந்து ஊற்றலை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொட்டு வந்து சொட்டிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து லீக் ஆகி லைட்டாக இங்கே சொட்டுறதை வந்து பார்க்க முடியுது. அப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அப்படின்றது இருக்க தான் வந்து செய்யுது. இந்த இனோவேரா பேக் சீலரையே யூஸ் பண்ணி ஆயில் லீக்கேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து ஆயில் லீக் ஆகலை. மேபி எண்ணெயோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால லீக் ஆகலை அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இது 3த்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நீங்களே வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாம், இனோவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது அது பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. லீக்கேஜில் வந்து லைட்டாக தான் வந்து ஆகுது கம்பேரேட்டிவ்லி இந்த டோஸாவாக இருக்கட்டும், ஐக்கியாவாக இருக்கட்டும். இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது டோஸான்னு வந்து பார்க்கும்போது பேக் ஆஃப் 18 வந்து வாங்குறீங்க அப்படின்னா ₹59 வந்து வரும். ஆனால் மினிமம் 3 குவான்டிட்டி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே பேக் ஆஃப் 21 வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டிலேயே வந்து அதே ப்ரைஸ்லேயே வந்து வாங்கிடலாம். அடுத்தது இந்த இனோவேரா பேக் சீலரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199 வந்து வரும். ஆனால் வந்து 6 பீசஸ் தான் வந்து வரும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஐக்கியான்னு வந்து பார்க்கும்போது 197 வந்து வரும். பேக் ஆஃப் 30 வந்து வருது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.